வணக்கம். எந்த காலத்திலும் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைக்க மாட்டோம் என்று கூறியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை அறவேக்காடு என்றும் காட்டமாக கூறியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் மதுரையில் நேற்று அளித்த பேட்டி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்க்க திட்டமிட்டு உள்ளதாகவும் இதற்கு திரைமறைவில் ரகசிய முயற்சி நடப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. ஜெயலலிதாவிற்கு பிறகு தனது பதவி பறிபோகக்கூடாது என்பதற்காக கட்சியின் பிளவிற்கு ஓ பன்னீர்செல்வம் பிள்ளையார் சுழி போட்டு உள்ளார். கட்சிக்கு எதிராக பல்வேறு துரோகங்கள் செய்தாலும் ஒற்றுமையின் முக்கியத்துவம் கருதி முக்கிய பொறுப்புகள் வழங்கிய ஆட்சியில் துணை முதலமைச்சர் பதவியை அவருக்கு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். ஆனால் தேனி மாவட்டத்தின் 4 தொகுதிகளில் தான் மற்றும் வெற்றி பெற்ற மற்ற 3 தொகுதிகளில் கட்சியை தோல்வியடைய செய்தார். பொதுக்குழு கூடிய போது தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கி கண்களில் இரத்தம் வரும் வகையில் காலால் எட்டி உதைத்தார். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஒற்றை சீட்டுக்காக இரட்டை இலையை தோற்கடிக்க ராமநாதபுரத்தில் போட்டியிடுகிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? எதற்காக இந்த பாவச் செயல் செய்கிறார்? தனக்கு பதவி அதிகாரம் இல்லை என்றால் கட்சியை சின்னாபின்னப்படுத்த எந்த நிலைக்கும் போவார். மீண்டும் ஓபிஎஸ்ஐ சேர்க்கும் விஷப்பரிச்சியை அதிமுகவின் எந்த தொண்டரும் விரும்பவில்லை. நான் எடப்பாடி பழனிசாமியின் ஒப்புதலுடன் ஒரு செய்தியை சொல்கிறேன். எந்த காலத்திலும் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் மீண்டும் சேர்க்க மாட்டோம். எந்த ரகசிய முயற்சியும் நடைபெறவில்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியில் கூட்டணிக்காக பேசும்போது டெல்லியில் இருந்து எஜமானர்கள் அந்த கட்சியினருக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி தருகிறோம் என்று கடத்தி போய் விடுகிறார்கள். இன்னொரு கட்சிக்கு கவர்னர் பதவி தருகிறேன் என்று கடத்தி போய் விடுகிறார்கள். சிலருக்கு தமிழகத்தை பட்டா போட்டு தருகிறோம் என்றெல்லாம் கூறி வருகிறார்கள். அதிமுக ஓபிஎஸ் பக்கம் போகும் என்றே அண்ணாமலை பேச்சு அரைவேக்காட்டுத்தனமாக உள்ளது. அதிமுகவில் குட்டையை குழப்பலாம் என்று தேசிய கட்சி கங்கணம் கட்டி கொண்டு உள்ளது. எதுவும் நடக்காது. அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் பலமுறை பிளவு ஏற்பட்டு உள்ளது. தொடர்ந்து இதற்கு ஓபிஎஸ்ஸின் சுயநலம்தான் காரணம். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்.